வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் மெல்ல கற்கும் மாணவர்கள், இந்த மெல்ல கற்கும் மாணவர்களை இந்த சமூக அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி அடைய வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான ஒரு பணி ஆசிரியர்களுக்கு. ஸோ எப்படியாவது அவங்கள பாஸ் பண்ண வைக்கணும், சரிங்களா? அதான் நம்முடைய இலக்கே. அதுதான் 100க்கு 100 தேர்ச்சி சதவீதம் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ஆசிரியர்கள்லாம். ஸோ அப்போது அந்த 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 15/4/2025 நடக்க இருக்குது. அப்போ இந்த மாணவர்களை, மெல்ல கற்கும் மாணவர்களை எப்படி தேர்ச்சி அடைய செய்வது? நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். 2 மார்க்ஸ் எப்படி எழுத வைக்கிறது, 1 வேர்ட்ஸ், அது மாதிரி வரைபட பயிற்சி, இந்திய வரைபடம், அது மாதிரி புவியியல், இந்திய வரைபடத்தில் புவியியல், அதே மாதிரி வரலாறில் இந்திய வரைபடம் ப்ளஸ் வேர்ல்டு மேப், அதே மாதிரி காலக்கோடு, இப்படி நிறைய நம்ம தனித்தனியாக பதிவுகளை கொடுத்துக்கிட்டே வரோம். இருந்தாலும் கூட ஒரு மதிப்பெண் வினாக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு. ஏன்னா அதை பார்த்து தான் எழுத போகிறான். 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 to 14 சரியான விடை. இந்த சரியான விடையை அவனை படிக்க வச்சுட்டாலே ஓரளவுக்கு அவனுக்கு ஒரு மன உறுதி வந்துடும், சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த மெல்ல கற்கும் மாணவர்களும் 1 வேர்டு அதிகம் அட்டன் பண்ணணும், அதிகமாக அதில் மார்க் வாங்கணும், அந்த 14 மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. இதில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சர், கொஸ்டின் வித் ஆப்ஷனோட நான் கொடுத்துருக்குறேன். மிக மிக முக்கியமான 20 ஒரு மதிப்பெண் வினா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வித் ஆப்ஷனோட. இது பார்த்திங்கன்னா புக் பேக் தான், எல்லா பாடத்துலேருந்தும் எடுக்கப்பட்டது. தேர்வு 1ஆக நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். ஸோ முழுமையாக மாணவர்கள் கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லெனின், மார்க்சன், சன்யாட்சன் அண்டு மாசேதுங். இதில் யார் அப்படின்னா ஆன்சர் லெனின். 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அந்த மாணவருக்கு லெனின் அப்படின்னு நம்ம சுற்றி காட்டும் போது மனசில் தங்கும். அடுத்து இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? ஜெர்மனி, ரஷ்யா, போப், ஸ்பெயின். ஆன்சர் போப். ஸோ 3வது உள்ள ஆன்சர் இது, சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி, புவியியல் பகுதியிலிருந்து பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கான ஆப்ஷன் நர்மதா, கோதாவரி, கோசி, தாமோதர். இதற்கான பதில் கோசி, சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? இதற்கான ஆப்ஷன் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம். இதுக்கான சரியான பதில் பஞ்சாப், சரியா? மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். 5வது உண்மைடு, டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டல், 2வது கரிசல், 3வது செம்மண், 4வது உவர் மண். இதற்கான பதில் செம்மண். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க அரசு தேர்வில். அடுத்து மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது? இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் உயிரி எரிசக்தி, சூரியன், நிலக்கரி, எண்ணெய். இதற்கான பதில் சூரியன். 7வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? இதற்கான ஆப்ஷன் ஆனைமுடி, தொட்டபெட்டா, மகேந்திரகிரி, சேர்வராயன். இதற்கான சரியான பதில் தொட்டபெட்டா. தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. அடுத்து 8வது கேள்வி, தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவுப் பயிர் எது? தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவுப் பயிர் எது? இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பருப்பு வகை, 2வது சிறுதானியம், 3வது எண்ணெய் வித்துக்கள், 4வது நெல். இதற்கான பதில் சிறுதானியங்கள், சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இதற்கான ஆப்ஷன் 1 முறை, 2 முறை, 3 முறை, எப்போதும் இல்லை. இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா 1 முறை. அடுத்து 10வது கேள்வி, மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான வயது எத்தனை வயது? மக்களவை தேர்தல், நல்லா கவனமாக கவனித்து ஆன்சர் சொல்லணும். ஃபஸ்ட்டு 18 வயது, 2வது 21 வயது, 3வது 25 வயது, 4வது 30 வயது. ஸோ மக்களவை தேர்தல் அப்படின்னா 25 வயது. நல்லா கவனமாக எழுதுங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு 10 ஒன்வேர்டு கொஸ்டின் வித் ஆப்ஷனோட கிட்டத்தட்ட 20 ஒன்வேர்டு முதல் தேர்வாக நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும். அடுத்த தேர்வு நாளை இன்னும் ஒரு 20 ஒரு மதிப்பெண்ணோட ஆப்ஷனோட நான் கொடுக்க இருக்கிறேன்.
மாணவர்கள் கண்டினியூவாக நம்முடைய சேனலை பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து மாணவர்களும் அவன் எவ்வளவு ஸ்லோனஸாக இருக்கட்டும், அவங்களும் இந்த 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சியும் அடையலாம், அதிக மதிப்பெண்களையும் எடுக்கலாம். நம்ம இலக்கே அதான். 5 நாட்கள் வந்து கண்டினியூவாக கொடுக்க இருக்கிறோம். ஸோ ஒரு தேர்வுக்கு 20 ஒன்வேர்டு, அப்போ 5 நாட்களுக்கும் போது 100 ஒன்வேர்டு வந்துடும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு 14க்கு 12 மதிப்பெண்கள் உறுதியாக வாங்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கொடுக்க இருக்கிறோம். 2 மார்க்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 5, எளிமையானது. சரிங்களா? கேட்டும் படிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் நான் கொடுத்துருவேன். ஸோ இப்படியே நீங்கள் படித்தாலே போதும். அதே மாதிரி 5 மார்க்கும் விரைவில் நான் கொடுப்பேன். ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சேனலை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தாலே தெரியும். வெள்ளக்கற்கும் மாணவர்களுக்காகவே ஒரு 25 மதிப்பெண் வேணால் ஷார்ட்டாக 4 வரி 5 வரி அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்முடைய சேனலை கண்டினியூவாக பாருங்கள். மற்ற மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இது கண்டிப்பாக மாணவர்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆசிரியர்களும் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சரி, எல்லா வகையான மாணவர்களுக்கும் இதை நிச்சயம் நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்க்குறதே கிடையாது. சரிங்களா? டக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி போயிருந்தாங்க. ஸோ கடைசியாக தான் நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனை பார்க்க மறக்காதீங்க. அதில் நான் லிங்க் வச்சுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து 20 ஒரு மதிப்பெண் வேணால் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வந்துடும். ஸோ தொடர்புக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய செல் நம்பரும் கொடுத்துருந்தேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த தேர்வுகளை மாணவர்களுக்கு கொடுத்து தயார் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 3ஆம் திருப்புதல் தேர்வு நிறைய மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது அரசு பொதுத் தேர்வுக்கு பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்கிறேன். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.